வணக்கம். இப்போ ப்ராபபிலிட்டியில் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் அதை பேஸ் பண்ணிவிட்டு அதனுடைய மீன் வேரியன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இது ஒரு டெரிவேஷன் எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டெரைவ் பண்ணுறதுக்கு மெயினாக தேவைப்படுறது என்ன அப்படின்னா, அந்த டிஸ்ட்ரிபியூஷனுடைய மாஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு தேவை. இப்போ மாஸ் ஃபங்க்ஷனுங்கிறத எப்படி டினோட் பண்ணுறோம், பி ஆஃப் எக்ஸ். இப்போ பி ஆஃப் எக்ஸ் வந்து என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். இது இன்டர்வல் n = 0 to 1 2 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த இன்டர்வலை தவிர மற்ற இன்டர்வலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் வந்து டிவைன் 0, ஓகேவா, நெகட்டிவ் வேல்யூவில். சரி இருக்கட்டும். இதில் வந்து பிங்கிறது என்ன அப்படின்னா சக்ஸஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், கியூங்கிறது ஃபெயிலியர். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது வேல்யூ வேணும் 1. நமக்கு தெரியும் சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி = 1. பிங்கிற சக்ஸஸ், கியூங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். ஸோ இதனுடைய பவர் என்ன எடுத்தாலும் வேல்யூ 1 தான். ஏன்னா பி ப்ளஸ் கியூக்கு வேல்யூ 1, அப்போ அதோட பவர் என்ன எடுத்தாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். இது எதுக்காக நம்ம எழுதுகிறோம்னா ப்ராப்ளத்தில் நம்ம இந்த வேல்யூ இந்த மாதிரியான ஒரு டேர்ம் கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே ப்ரீவியஸாக இங்கே நம்ம என்ன செஞ்சுக்கோன்னா டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து மெயினாக இங்கே ஒரு பைனாமியல் எக்ஸ்பென்ஷன், nth டேர்மோட பைனாமியல் எக்ஸ்பென்ஷன். நமக்கு தெரியும் x + a the whole square, சாரி a + b, சாரி இங்கே நம்ம இதில் கொடுத்துருக்க மாதிரியே எடுத்துக்கலாம். இப்போ x + a the whole square அப்படின்னா என்னுக்கு பதிலாக 2க்கு அப்ளை பண்ணோன்னா நமக்கு தெரியும் x² + 2ax + a² அப்படின்னு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ என்னுக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணோம்னா a + b the whole cube ஃபார்மேட்டில் இருக்குது. நம்ம அதுவும் நமக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ என்ன இருந்துச்சுன்னா 3 விட அதிகமாக போகும்போது இது எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, அதுக்கு தான் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. r = 0 to n ncr x power r a power n minus r. இப்போ இங்கே என்னுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு இதனுடைய வேல்யூ கிடைச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x + a the whole power 10ன்னு வச்சுக்கோங்க, ஃபார்முலா நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அப்போ இங்கே என்னுக்கு பதிலாக 10 அப்ளை பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான அதனுடைய எக்ஸ்பென்ஷன் கிடைக்கும். ஸோ இது ஜென்ரல் ஃபார்முலா, இது எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் கேட்டிருக்க கொஸ்டின் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா MGF ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி தான் மீன் வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ MGFக்கு என்ன ஒரு நோட்டேஷன் கொடுப்போம் அப்படின்னா mx of t. mx of tனால என்ன அர்த்தம், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e power txன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் e of xன்னு எழுதணும்னா அது சம்மேஷனில் டிஸ்கிரிட் கேஸில் சம்மேஷன் ஆஃப் x p of xன்னு எழுதுவோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக e power tx இருக்குது, அப்போ e power tx p of x. p of x ஆல்ரெடி நம்ம டிவைன் பண்ணியிருக்கோம் மாஸ் ஃபங்க்ஷன் ncx p power x q power n minus x. ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இது e power tx என்ன அர்த்தம், e power t the whole power xன்னு அர்த்தம். இது p power x. அப்போ இந்த ரெண்டுலேயுமே பவர் x இருக்கிறதுனால நான் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருக்கேன், p e power tx. புரியும்னு நினைக்கிறேன். e power t the whole power xன்னு எழுதலாம். இதை இங்கே p power x, ரெண்டுலேயுமே பவர் எக்ஸா. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிவிட்டு காமனாக எக்ஸை பவரில் எடுத்துட்டேன். அடுத்த ரிமைனிங் என்ன இருக்கும், ncx, இங்கே q power n minus x. இப்போ இந்த டேர்ம் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ncx இங்கே x r, அவ்வளோ வேறு ஒன்றுமே இல்லை, x பதில் r இருக்குது, விட்டுருங்க. ncx x power r, இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, p e power t இருக்குது, கரெக்டாக. ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா q இருக்குது. அப்போது ncr x power r a power n minus r இருந்துச்சுன்னா x + a the whole power nன்னு எழுதலாம். அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குன்னா p e power t இருக்குது, ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா q இருக்குது. அப்போ p e power t + q அப்படின்னு எழுதலாம், the whole power nன்னு எழுதலாம். புரியுது இல்லையா. இது ரெண்டையும் நான் ஜஸ்ட் கம்பேரிஷன் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ நமக்கு தேவையான மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சு. ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மீன் வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட். அப்போ மீன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, மீனை நோட்டேஷன் உங்களுக்கு தெரியும் e of x. இப்போ e of xங்கிறத இந்த மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனில் எப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, mx dash of t. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப்டர் த டிஃப்ரென்ஷியேஷன் புட் t = 0. தட்ஸ் ஆல், அவ்வளோதான்ப்பா. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க வித் ரெஸ்பெக்ட் டு டீயை பொறுத்து, அதில் கிடைக்கக்கூடிய ஆன்சரில் டீக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான மீன் கிடச்சிரும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா mx of t நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், p e power t + q the whole power n இல்லையா. அதை நான் வந்து என்ன செய்கிறேன், ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ நம்ம வந்து பவரில் இருந்தாலே நம்ம ஏற்கனவே தெரியும் x power n. பவரில் இருந்தால் என்ன செய்வோம், பவரை முன்னாடி கொண்டு வருவோம், பவரில் ஒன்று மைனஸ் பண்ணுவோம், அடுத்து பவர் இல்லாத இந்த பேஸ் டேர்மை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இதுதான் ரூல். இங்கே நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம், எக்ஸால் பண்ணும்போது நமக்கு 1ன்னு கிடச்சிருங்கிறனால நம்ம இந்த டேர்ம் எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். n × x power n minus 1 அப்படின்னு மட்டுமே சொல்லிட்டு போயிட்டுருப்போம். ஆக்சுவல் ரூல் என்ன அப்படின்னா பவரை கொண்டு வரணும், முன்னாடி பவரில் ஒன்று மைனஸ் பண்ணணும்,
அந்த பவருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 1ன்னு கிடச்சிருச்சா. அதனால் நம்ம ஃபார்முலாவில் n × x power n - 1ன்னு மட்டுமே படிச்சிருப்போம். ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணுங்கள். பவரை முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க, பவரில் 1 மைனஸ் பண்ணுங்கள், இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். p e power t, p வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும், e power t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e power t. p வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால அப்படியே வச்சுருக்கோம். இங்கே q கான்ஸ்டன்ட் தான், தனியாக இருக்குது, கான்ஸ்டன்ட்டை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ p e power t அப்படின்னு கிடைக்கும். இந்த எண்ணையும் பியையும் நான் என்ன செய்யணும், வெளியில் எடுத்துகிட்டு இந்த டேர்ம் மட்டும் ஃபங்க்ஷன் ஆஃப் டீங்கிற டேர்ம் மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டேன். இது mx டேஸ் ஆஃப் டி. சரி, நம்ம வந்து வேரியன்ஸ் வேறு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. அதில் mx டபுள் டேஸ் ஆஃப் டி நமக்கு தேவைப்படும். அதாவது e of x², e of xங்கிறது mx டேஸ் ஆஃப் டி, e of x²ங்கிறது mx டபுள் டேஸ் ஆஃப் டி. ஸோ அதை நம்ம என்ன செய்யணும், நம்ம அடுத்த ஸ்டெப்பில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அடுத்து mx டபுள் டேஸ் ஆஃப் டி. டபுள் டேஸ் ஆஃப் டிங்கிறது என்ன அப்படின்னா mx ஆஃப் டீயை வந்து டபுள் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு டி, அல்லது mx டேஸ் ஆஃப் டீயை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிடச்சிரும், mx டபுள் டேஸ் கிடச்சிரும். இப்போ ஆல்ரெடி நம்ம mx டேஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா mx டபுள் டேஸ் கிடச்சிட போகுது. ஓகேங்களா, அதுதான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கோம். mx டேஸ் ஆஃப் டீயை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இதில் வந்து டீயை பொறுத்து பண்ணும்போது மற்ற எல்லாம் கான்ஸ்டன்ட். எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு, என்னும் பியும் கான்ஸ்டன்ட், வெளியில் எடுத்துருங்க. இப்போ இங்கே மோர் தென் ஒன் டிஃப்ரெண்ட் டேர்ம் வந்து என்ன இருக்குன்னா ப்ராடக்ட்டில் இருக்குது. இதுவும் ஃபங்க்ஷன் ஆஃப் டி தான், இதுவும் ஃபங்க்ஷன் ஆஃப் டி தான். இப்போ மோர் தென் ஒன் டேர்ம் ப்ராடக்ட்டில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூவி மெத்தடை ஃபாலோ பண்ணணும். யூவி மெத்தடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், யூவி டேஸ், அதாவது டிஃப்ரென்ஷியேஷனுக்கு வாட்டி டைமில் ஒரு டேர்மை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இங்கே மோர் தென் ஒன் டேர்ம் இருந்துச்சுன்னா ஒரு டேர்ம் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகும்போது இன்னொரு டேர்ம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் எந்த டேர்ம் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சோ அது டிஃப்ரென்ஷியேஷன் ஆகும், இந்த டேர்ம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது ரூல். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். யூ வின்னு எடுத்துக்கோங்க. இங்கே யூ கான்ஸ்டன்ட், வி டிஃப்ரென்ஷியேஷன், இ power t டிஃப்ரென்ஷியேஷன், இ power t நல்லா கவனிச்சுட்டே வரணும். ப்ளஸ் வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோங்க. அப்போ இங்கே வி கான்ஸ்டன்ட், யூ டிஃப்ரென்ஷியேஷன், யூ கான்ஸ்டன்ட், வி டிஃப்ரென்ஷியேஷன் ப்ளஸ் வி கான்ஸ்டன்ட், யூ டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது வியை வந்து இனிஷியலாக அப்படியே எடுத்துகிட்டு இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது நம்ம லாஸ்ட்டாக ஃபாலோ பண்ண தான் பவரை முன்னாடி கொண்டு வர்றோம், பவரில் 1 மைனஸ் பண்ணுறோம், பவருக்குள்ளே இருக்க டேர்மை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். பவர் முன்னாடி கொண்டு வந்தால் -1 n-1, இங்கே 1 மைனஸ் பண்ணோம்னா n-2 ஆகிடும். உள்ளே இருக்க டேர்மை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது p e power t வரும் ப்ளஸ் q டிஃப்ரென்ஷியேஷன் 0. ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதில் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆஃப் டீயில் இருக்குது, அந்த டீயில் இருக்கிற டேர்ம் எல்லாமே எக்ஸ்போனன்ஷியலில் இருக்கும். சரியா, அதுதான் நமக்கு ரொம்ப சிம்பிள். சரி, இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், e of xக்கு நம்ம என்ன அங்கே சொன்னோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணதுக்கப்புறமா டீக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான மீன் கிடச்சிரும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ mx டேஸுங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், np × p e power t + q ஹோல் பவர் n - 1 × e power t. இந்த இதில் டி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் டீக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுங்கள். எங்கே இருக்க போகுது, எக்ஸ்போனன்ஷியல், e power 0, e power 0, anything power 0 1. அப்போ இது 1 ஆயிருமா, இது 1 ஆயிருமா. இப்போ மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னா np இருக்கும், p + q the whole power n - 1. நமக்கு தெரியும் p + qங்கிறது 1ன்னு. அப்போ 1 power n - 1, anything power n, சாரி 1 power anything என்ன தான் நமக்கு 1 தான். இப்போ இதுவும் 1 ஆகிடும், இதுவும் 1 ஆகிடும், மிச்சம் என்ன இருக்குன்னா np. அப்போ அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன். அப்போ e of x = np கண்டுபிடிச்சிருக்கோமா. அடுத்து e of x² கண்டுபிடிக்கணும். ஏன்னா வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா e of x² - e of x the whole square. e of x²க்கு நான் சொன்ன மாதிரி என்ன செய்யணும், டபுள் டேஸில் டீக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணணும். மேலே பண்ணியிருக்கோம் நம்ம. டபுள் டேஸில் எங்கெல்லாம் நமக்கு வேல்யூ 1 வரும்னா e power t எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 0 அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு e power t இருந்திருக்கும், அங்கே டீக்கு பதிலாக 0 அப்ளை பண்ண e power 0 1, இங்கே e power 0 1, இங்கே e power 0 உள்ள 1, இங்கேயும் ஒரு e power 0 வரும், அங்கேயும் 1 ஆயிரும். ஸோ அப்போ இங்கே p + q ஹோல் பவர் n - 1. அப்போ p + qங்கிறது 1. அடுத்து இங்கேயும் p + q the whole power, சரி p + qங்கிறது 1, 1 power anything 1, 1 power anything 1. அப்போ என்ன கிடச்சிரும், மிச்சம் என்ன இருக்கும், இந்த டேர்ம் ஃபுல்லாக 1 ஆயிருமா, இந்த டேர்மில் n - 1 இருக்குமா, இந்த டேர்ம் 1 ஆகிடுமா. இப்போ இங்கே pன்னு இருக்கும், இந்த pயை உள்ளே பாருங்க, np - p. அப்போ 1 + np - p கிடச்சிச்சா. இந்த 1 - pயை qன்னு எழுதலாம், ஏன்னா p + q = 1. இப்போ q வச்சுட்டு இதை கொண்டு வந்தோம்னா -p. அப்போ 1 - pங்கிறது q. அப்போ 1 - pங்கிறது q + np.
சரியா? வெளியில் ஒரு NP இருக்குது. இந்த NP உள்ள பெருக்குங்க. NP into Q, NPQ. NP into NP, NP the whole square. இது E of X square. புரியுதா? இப்போ அடுத்து வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா நம்ம சொன்ன மாதிரி இங்கே என்ன பண்ணணும்? E of X square minus E of X the whole square. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? E of X squareக்கு நம்ம இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் NPQ plus NP the whole square minus E of X நம்ம NPன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இந்த ஹோல் ஸ்கொயர். இது மைனஸ் இது ப்ளஸ் கேன்சல் ஆகிடுமா? NPQ வேரியன்ஸ். அப்போ மீன் NP, வேரியன்ஸ் NPQ, மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் PE power T plus Q the whole power n. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.